Hello students, வணக்கம். Welcome to PSZ Chemistry Channel for Easy Learning. இன்னைக்கு நம்ம பார்க்க போறது electrophilic aromatic substitution of phenols. So electrophilic substitution of phenols பார்த்தோம் அப்படின்னா நம்ம ரெண்டு பார்க்கலாம். ஒன்னு நைட்ரேஷன், இன்னொன்னு ஹாலஜினேஷன். இந்த வீடியோல நம்ம நைட்ரேஷன் மட்டும் பார்க்க போறோம். நெக்ஸ்ட் வீடியோல நம்ம ஹாலஜினேஷன் பார்க்கலாம். So first electrophilic substitutionனா என்ன அப்படின்னா இங்க பென்சீன் ரிங்ல ஃபீனால் வந்து எதுல அட்டாச் ஆயிருக்கும், பென்சீன் ரிங்ல அட்டாச் ஆயிருக்கும். ஸோ இந்த பென்சீன் ரிங்ல நம்ம என்ன செய்ய போறோம் அப்படின்னா ஒரு எலக்ட்ரோஃபைலை சப்ஸ்டிடியூட் பண்ண போறோம். அதனால தான் இதுக்கு பேரு எலக்ட்ரோஃபிலிக் சப்ஸ்டிடியூஷன் ரியாக்ஷன் அப்படின்னு பேர். ஸோ இந்த வெளியில இருந்து வரக்கூடிய இந்த எலக்ட்ரோஃபைல்ஸ் வந்து எங்க சப்ஸ்டியூட் ஆகும் அப்படின்னு நம்மளுக்கு தெரியணும். ஸோ இந்த பென்சீன் ரிங்ல டைரக்டா OH அட்டாச் ஆயிருக்கு. இந்த OH இந்த பென்சீன் ரிங் என்ன பண்ணும்னா எலக்ட்ரோஃபிலிக் சப்ஸ்டியூஷனுக்கு ஆக்டிவேட் பண்ணும். அப்போ எலக்ட்ரோஃபைல பென்சீன் ரிங் என்ன பண்ணும் அப்படின்னா உள்ள வாங்கும். ஸோ எந்த பொசிஷன்ல வாங்கும், அதுக்கும் காரணம் யாருன்னா இந்த OH குரூப் தான். இந்த OH குரூப் பார்த்தோம் அப்படின்னா ஆர்த்தோ பொசிஷன்லையும் பேரா பொசிஷன்லையும் நமக்கு நெகட்டிவ் சார்ஜஸ் கொடுக்கும். அதாவது எலக்ட்ரான் ரிச் சென்டர்ஸ் எங்க ஃபார்ம் ஆகும், நீங்க வந்து ரெசனன்ஸ் ஸ்டெபிலைஸ் ஸ்ட்ரக்சர்ஸ் பார்த்தீங்க அப்படின்னா இந்த ஃபீனால்ல ஆர்த்தோ பொசிஷன்லையும் பேரா பொசிஷன்லையும் தான் நம்மளுக்கு நெகட்டிவ் சார்ஜஸ் வரும். அப்படின்னா அந்த கார்பன் சென்டர்ஸ் தான் வந்து எலக்ட்ரான் ரிச் சென்டர்ஸா இருக்கு. அப்போ எலக்ட்ரோஃபைல் அப்படின்றது எலக்ட்ரான் டிஃபிஷியன்ட் சென்டர். அது என்ன பண்ணும், எங்க எலக்ட்ரான்ஸ் அதிகமா இருக்கோ நேரா அங்க வந்து போய் அட்டாச் ஆகும். அதனால எப்பவுமே நம்மளுக்கு ஒரு ஃபீனால்ல எலக்ட்ரோஃபிலிக் சப்ஸ்டிடியூஷன் நடக்குது அப்படின்னா ஆர்த்தோ அல்லது பேரா பொசிஷன்ல தான் சப்ஸ்டிடியூஷன் நடக்கும். சரியா? ஸோ இதை நம்ம பேஸா வச்சுட்டு நம்ம இப்போ என்ன பண்ண போறோம், நைட்ரேஷன் பார்க்க போறோம். ஸோ ஆக்சுவலா நைட்ரேஷன் வந்து நம்ம ரெண்டு விதத்துல பண்ணலாம். ஒன்னு வித் டைல்யூட் நைட்ரிக் ஆசிட். ஸோ டைல்யூட் நைட்ரிக் ஆசிட் நம்ம யூஸ் பண்றோம் அப்படின்னா லோவர் டெம்பரேச்சர்ல நம்ம ரியாக்ஷன் ப்ரொசீட் பண்ணா போதும். ஸோ 298 கெல்வின்ல ரியாக்ஷன் நம்ம ப்ரொசீட் பண்ணணும். கான்சென்ட்ரேட்டட் நைட்ரிக் ஆசிட். ஸோ இன்னொரு கண்டிஷன் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா கான்சென்ட்ரேட்டட் நைட்ரிக் ஆசிட். அப்போ நைட்ரேஷன் அப்படின்றது டைல்யூட் நைட்ரிக் ஆசிடோடையும் பண்ணலாம், கான்சென்ட்ரேட்டட் நைட்ரிக் ஆசிடோடையும் பண்ணலாம். அப்போ நைட்ரேஷன் இங்க எந்த குரூப் சப்ஸ்டியூட் ஆகணும், NO2 குரூப் சப்ஸ்டியூட் ஆகும். இப்போ டைல்யூட் நைட்ரிக் ஆசிடோட செய்யும் பொழுது நம்மளுக்கு மிக்சர் ஆஃப் நைட்ரோஃபீனால்ஸ் கிடைக்குது. இங்க பார்த்தோம் அப்படின்னா கான்சென்ட்ரேட்டட் நைட்ரிக் ஆசிட்ல ஒரே ஒரு நைட்ரோஃபீனால் மட்டும்தான் நம்மளுக்கு கிடைக்க போகுது. ஸோ நம்மளுக்கு என்ன ப்ராடக்ட்ஸ் வந்து ஃபார்ம் ஆகுது அப்படின்றது பார்க்கலாம். ஸோ ஃபர்ஸ்ட் ரியாக்ஷன் வந்து ரியாக்ஷன் ஆஃப் ஃபீனால் வித் டைல்யூட் நைட்ரிக் ஆசிட் பார்ப்போம். வித் டைல்யூட் நைட்ரிக் ஆசிட். ஸோ இது ஃபீனால். இப்போ ஃபீனால நம்ம டைல்யூட் நைட்ரிக் ஆசிடோட ட்ரீட் பண்ணும் பொழுது ஸோ எக்ஸாம் போர்டு எக்ஸாம் பார்க்குறோம் அப்படின்னா இந்த கொஸ்டின் வந்து ரொம்ப ரொம்ப ஒரு முக்கியமான கொஸ்டின். ஸோ நீட் பாயிண்ட் ஆஃப் வியூலையும் பார்த்தோம் அப்படின்னா இந்த கான்செப்ட் வந்து ரொம்ப முக்கியம். ஸோ நம்ம நீட் ப்ரிப்பேர் பண்ணுறோம் இல்லை 12th போர்டு எக்ஸாம்ஸ் ரெடி ஆகிறோம் அப்படின்னா இந்த ஆல்கஹால்ஸ், ஃபீனால்ஸ் அண்ட் ஈத்தர்ஸ் சாப்டர்ல இந்த நைட்ரேஷன் ஆஃப் ஃபீனால் வந்து ரொம்ப ரொம்ப வந்து நம்ம முக்கியமா கண்டிப்பா நம்ம படிக்க வேண்டிய ஒரு பார்ட். ஸோ ஃபீனாலை டைல்யூட் நைட்ரிக் ஆசிடோட நம்ம ட்ரீட் பண்ணும்போது நம்மளுக்கு மிக்ஸ்சர் ஆஃப் ஆர்த்தோ அண்ட் பேரா நைட்ரோஃபீனால்ஸ் கிடைக்குது. OH ஆர்த்தோ பொசிஷன்ல NO2 அட்டாச் ஆகுது. இன்னொரு ப்ராடக்ட் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா NO2. ஸோ ரெண்டுமே ஐசோமர்ஸ். ஐசோமர்ஸ்னா நம்மளுக்கு தெரியும் சேம் ஃபார்முலா டிஃப்ரெண்ட் மாலிகுலர் ஸ்ட்ரக்சர். ஸோ இதுக்கு பேரு ஆர்த்தோ நைட்ரோஃபீனால். ஸோ ஆர்த்தோ பொசிஷன்ல NO2 குரூப் அட்டாச் ஆயிருக்கனால ஆர்த்தோ நைட்ரோஃபீனால். இது பேரா பொசிஷன்ல அட்டாச் ஆயிருக்கனால பேரா நைட்ரோஃபீனால். ஸோ இது ரெண்டும் பார்த்தோம் அப்படின்னா நம்மளுக்கு மிக்ஸ்சர் ஃபார்ம்ல தான் கிடைக்கும். அதாவது ரெண்டுமே சேர்ந்தாப்புல தான் நம்மளுக்கு கிடைக்கும். நம்ம தான் என்ன பண்ணணும், இது ரெண்டுத்தையும் வந்து செப்பரேட் பண்ணணும். அப்போ ஆர்த்தோ நைட்ரோஃபீனாலும் பேரா நைட்ரோஃபீனாலையும் நம்ம எப்படி செப்பரேட் பண்றது அப்படின்னா தே ஆர் செப்பரேட்டட் பை ஸ்டீம் டிஸ்டிலேஷன். ஸோ டிஸ்டிலேஷன்ல நம்ம டிஃப்ரெண்ட் டைப்ஸ் வந்து 11th ஸ்டாண்டர்ட்ல பார்த்துருப்போம். அதுல நம்ம எந்த மெத்தட் இங்க யூஸ் பண்ணணும் அப்படின்னா ஸ்டீம் டிஸ்டிலேஷன் யூஸ் பண்ணணும். ஸோ நம்ம என்ன பண்ணோம், வேப்பர்ஸ் வந்து பாஸ் பண்ணணும். இப்போ ஸ்டீம் டிஸ்டிலேட் பண்ணும்பொழுது இந்த ரெண்டுமே வந்து நம்மளுக்கு பிரியும். எப்படி பிரியும் அப்படின்றதா ரொம்ப முக்கியம். ஸோ இந்த ஆர்த்தோ நைட்ரோஃபீனால் அப்படின்றத நம்ம ஸ்டீம் வொலட்டைல் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ இது வந்து ஸ்டீம் வொலட்டைல் அப்படின்னா என்ன ஆகும், வேப்பர் ஃபார்முக்கு போயிடும். ஸோ ஸ்டீமோட கலந்து
volatile ஸ்டீமோட கலந்து என்ன ஆயிடும் வெளியில நம்மளுக்கு செப்பரேட் ஆயிடும். இது பார்த்தோம் பாரா நைட்ரோஃபீனால் பார்த்தோம் அப்படின்னா அவ்வளோ சீக்கிரம் என்ன ஃபார்முக்கு போகாது volatile நேச்சருக்கு போகாது. ஏன் அப்படின்றது நம்மளுக்கு தெரியணும். ஸோ அவங்களே வந்து நம்மளுக்கு கொஸ்டின் கொடுக்கும்போது கொடுத்துருவாங்க. Orthonitrophenol and paranitrophenol are separated by a steam distillation. Among these which is steam volatile அல்லது among these which is less volatile அப்படின்னு கேட்பாங்க. அப்புறம் what is the reason for the steam volatile nature of orthonitrophenol அந்த மாதிரி. ஸோ கான்செப்ட் ஒண்ணுதான், ஆனா கேட்கக்கூடிய கொஸ்டின்ஸ் வந்து டிஃப்ரெண்ட் டைப்ஸ்ல இருக்கலாம். சரி, இப்போ இது வந்து ஏன் ஸ்டீம் volatile அப்படின்னு பார்த்தோம்னா இதுல வந்துட்டு இன்ட்ராமாலிகுலர் ஹைட்ரஜன் பாண்டிங் இருக்கும். ஸோ இந்த டேர்ம் வந்து ரொம்ப முக்கியம். இந்த டேர்ம் நம்ம கண்டிப்பா எழுதினாதான் மார்க். இன்ட்ராமாலிகுலர் ஹைட்ரஜன் பாண்டிங். அதே வந்து இந்த பாரா நைட்ரோஃபீனால்ல நம்ம பார்க்கிறோம் அப்படின்னா அங்க வந்து இன்டர்மாலிகுலர் ஹைட்ரஜன் பாண்டிங் இருக்கும். ஸோ இன்டர் என்ன டிஃபரன்ஸ் நமக்கு கண்டிப்பா தெரிஞ்சிருக்கணும். இன்ட்ரா அப்படின்னா வித்தின்னு அர்த்தம். ஒரே மாலிக்யூலுக்குள்ளேயே என்ன இருக்கும் ஹைட்ரஜன் பாண்டிங் இருக்கும். இன்டர் அப்படின்னா ரெண்டு டிஃப்ரெண்ட் மாலிக்யூல்ஸ்க்கு நடுவில் ஹைட்ரஜன் பாண்டிங் இருக்கும். ஸோ நம்ம இன்ட்ராவை எப்படி அந்த பாண்டிங் இருக்குதுன்னு பார்ப்போம். ஸோ இந்த இடத்துல OH ஓகேவா, இங்க வந்து N டபுள் பாண்ட் O. ஸோ இங்க என்ன ஆகும் அப்படின்னா இந்த OHல இருக்கக்கூடிய ஹைட்ரஜனுக்கும் இந்த NO2ல இருக்கக்கூடிய இந்த சிங்கிள் பாண்டட் ஆக்சிஜனுக்கும் நடுவுல ஒரு அட்ராக்ஷன். ஸோ இதுதான் ஹைட்ரஜன் ஆக்சிஜன் கூட பாண்ட் ஃபார்ம் பண்ணுது இந்த இடத்துல. ஸோ இதை நம்ம ஒரே மாலிக்யூல தான் நம்ம எழுதியிருக்கோம். ஒரே ஆர்த்தோநைட்ரோஃபீனால்குள்ளே தான் இந்த ஹைட்ரஜன் பாண்டிங் போட்டிருக்கனால இது வந்து இன்ட்ரா மாலிகுலர் ஹைட்ரஜன் பாண்டிங். ஸோ ஒரு ஆர்த்தோநைட்ரோஃபீனாலும் தனித்தனியா இன்ட்ரா மாலிகுலர் ஹைட்ரஜன் பாண்டிங் கொடுக்கறதுனால நம்ம ஸ்டீம் பாஸ் பண்ணும்போது தனித்தனி மாலிக்யூல்ஸ் தான் இருக்கிறதுனால அதெல்லாம் என்ன ஆயிடும் volatile ஃபார்முக்கு போகணும். ஆனா இங்க பார்த்தோம் அப்படின்னா எங்க இன்டர் மாலிகுலருக்கு நம்ம போடுறோம் அப்படின்னா எப்படி போடுவோம்? ஸோ OHம் இந்த NO2 எந்த பொசிஷன்ல இருக்கு? ரெண்டும் பாரா பொசிஷன்ல இருக்கு. சரி, அப்போ OH வந்து இந்த சைடு இருக்குதுன்னா இந்த NO2 வந்து இந்த சைடு இருக்கும். இப்போ இதுக்கு பக்கத்துல அதே மாதிரி என்ன ஆயிருக்கும், இன்னொரு பாரா நைட்ரோஃபீனால் இருக்கும். சரியா, இப்படி இருக்கும். இப்ப என்ன ஆகும், இந்த ஹைட்ரஜன் இந்த பாரா நைட்ரோஃபீனால்ல இருக்கக்கூடிய இந்த ஹைட்ரஜன் இதுக்கு இந்த சைடுல இருக்கக்கூடிய ஒரு பாரா நைட்ரோஃபீனால் கூட என்ன பண்ணிருக்கும் ஹைட்ரஜன் பாண்டிங் காமிக்கும். இந்த மாதிரி பாண்ட் போகும். இந்த பக்கத்துல இருக்க இந்த ஆக்சிஜன் இதனுடைய பாரா பொசிஷன்ல இருக்கக்கூடிய இந்த OH கூட என்ன பண்ணுது பாண்ட் ஃபார்ம் பண்ணு. இந்த ஆக்சிஜன் அதுக்கு பக்கத்துல இருக்கிறது கூட. சோ பார்த்தோம் அப்படின்னா தனித்தனியா இருந்த மாலிக்யூல்ஸ் ஹைட்ரஜன் பாண்டிங்கால ஒன்னாயிடுது. அப்போ இந்த இடத்துல அசோசியேஷன் ஆஃப் மாலிக்யூல்ஸ் நடக்குது. அப்போ நம்ம வந்து இந்த பாண்ட் பார்த்தோம் அப்படின்னா ஜென்ரலாவே கொஞ்சம் ஸ்ட்ராங்கா இருக்கும். அப்போ நம்ம ஸ்டீம் பாஸ் பண்றோம். இதை வந்து வேப்பர் ஃபார்முக்கு கன்வெர்ட் பண்ணணும்னா இந்த பாண்டை நம்ம என்ன பண்ணணும், உடைச்சாதான் இங்க நம்மளுக்கு வேப்பர் ஃபார்முக்கு போகும். ஸோ அது வந்து கொஞ்சம் டைம் அதிகமா எடுக்கும். அதனால இந்த இன்டர் மாலிகுலர் ஹைட்ரஜன் பாண்டிங் இருக்கக்கூடிய பாரா நைட்ரோஃபீனால் வந்து அவ்வளோ சீக்கிரம் volatile ஃபார்முக்கு போகாததுனால இதை நம்ம லெஸ் volatile அப்படின்னு சொல்றோம். இங்க அப்படி இல்லை, இது தனித்தனியா இருக்கு. சோ இந்த காம்பவுண்டே தான் என்ன பண்ண போகுது வேப்பரா போதே தவிர்த்து இத உடைச்சாதான் இது வேப்பரா போகணும்னு அவசியம் கிடையாது. அதனால ஆர்த்தோநைட்ரோஃபீனால் வந்து இட் இஸ் ஹைலி ஸ்டீம் volatile in nature. உடனே என்ன ஆயிடும் வேப்பர் ஃபார்முக்கு மாறிடும். சோ இந்த ரெண்டு டிஃபரன்ஸ் கண்டிப்பா நம்மளுக்கு இந்த கேஸ்ல தெரிஞ்சிருக்கணும். சோ இது எப்போ நடக்கும், நம்ம டைல்யூட் நைட்ரிக் ஆசிட ஃபீனால் கூட ட்ரீட் பண்ணும்போது நம்மளுக்கு மிக்சர் ஆஃப் ஆர்த்தோநைட்ரோஃபீனாலும் பாராநைட்ரோஃபீனாலும் கிடைக்குது. அதை நம்ம ஸ்டீம் டிஸ்டிலேஷன் மூலமா பிரிக்கிறோம். அப்படி பிரிக்கும் பொழுது இதுல ஒன்னு ஸ்டீம் volatile இருக்கு, இன்னொன்னு லெஸ் volatile இருக்கு. ஸோ ஸ்டீம் volatile இருக்கிறது ஆர்த்தோநைட்ரோஃபீனால். எதனால அப்படின்னு பார்த்தோம்னா இன்ட்ரா மாலிகுலர் ஹைட்ரஜன் பாண்டிங் இருக்கு.
Para-nitrophenol வந்து less volatile இருக்கு. எதனால அப்படின்னு பார்த்தனா it is due to intermolecular hydrogen bonding. So இப்ப நம்ம நெக்ஸ்ட்க்கு வருவோம். நெக்ஸ்ட் என்னது? As usual நம்ம எழுதுறது போல with concentrated nitric acid. So reaction of phenol with concentrated nitric acid. So concentrated nitric acid ஓட நம்ம வந்து phenol ட்ரீட் பண்றோம்னா நமக்கு ஒரே ஒரு ப்ராடக்ட் தான் கிடைக்கும். So அந்த ப்ராடக்ட்ல பார்த்தோம் அப்படின்னா ஆர்த்தோ அண்ட் பாரா பொசிஷன்ஸ் எல்லாமே வந்து NO2 குரூப்பால சப்ஸ்டிடியூட் ஆயிருக்கும். So இந்த காம்பவுண்ட் வந்து ரொம்ப முக்கியமான காம்பவுண்ட். கான்சென்ட்ரேட்டட் நைட்ரிக் ஆசிட்ல நம்மளுக்கு கிடைக்கக்கூடிய ப்ராடக்ட் பார்த்தோம் அப்படின்னா so எத்தனை ஆர்த்தோ பொசிஷன் இருக்கு? 2 ஆர்த்தோ பொசிஷன், ஒரு பாரா பொசிஷன். So OH. So 2 ஆர்த்தோ பொசிஷன்லயும் NO2 அட்டாச் ஆயிருக்கும். அதே மாதிரி ஒரு பாரா பொசிஷன்லயும் NO2 அட்டாச் ஆயிருக்கும். So இதுதான் நம்மளுக்கு ஃபைனல் ப்ராடக்ட். அப்ப இதனுடைய பேர் என்ன? 1 2 3 4 5 6. So 2 4 and 6th பொசிஷன்ல நைட்ரோ குரூப் அட்டாச் ஆயிருக்கு. அதனால இதுக்கு பேரு 2 4 6 trinitrophenol. இதுக்கு காமன் நேம் ஒன்னு இருக்கு. அந்த காமன் நேம் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா பிக்ரிக் ஆசிட். So அப்ப phenol கூட concentrated nitric acid போட்டோம்னா நம்மளுக்கு பிக்ரிக் ஆசிட் ஃபார்ம் பண்ணுது. ஆனா இந்த ரியாக்ஷன் மூலமா நம்மளுக்கு ஃபார்ம் ஆகக்கூடிய இந்த பிக்ரிக் ஆசிட்னுடைய ஈல்டு வந்து ரொம்ப ரொம்ப கம்மியா இருக்கிறதுனால இப்போ நம்ம என்ன பண்றோம்? இதுக்கு ஒரு ஆல்டர்னேட்டிவ் மெத்தட் யூஸ் பண்றோம். ஸோ அந்த ஆல்டர்னேட்டிவ் மெத்தட் என்ன அப்படின்றத பார்ப்போம். நம்மளுக்கு வந்து புக்ல தியரியா கொடுத்துருப்பாங்க ஆல்டர்னேட்டிவ் மெத்தட், ரியாக்ஷன்ஸ் நம்மள எழுத சொல்லியிருப்பாங்க. ஸோ நம்ம ரியாக்ஷன்ஸ் எழுதி நம்ம என்ன பண்றோம்? அந்த தியரியோட படிக்கிறோம். ஸோ இது நம்ம படிக்க போறது ஆல்டர்னேட்டிவ் மெத்தட் ஃபார் த ப்ரிப்பரேஷன் ஆஃப் பிக்ரிக் ஆசிட். ஸோ இங்க நம்ம என்ன செய்ய போறோம்? ஃபர்ஸ்ட் ஃபீனால் எடுத்துக்கிறோம். ஸோ ஃபீனாலை எடுத்து இத வந்து இட் இஸ் ட்ரீட்டட் வித் கான்சென்ட்ரேட்டட் சல்ஃபியூரிக் ஆசிட். ஸோ அப்படின்னா இந்த அர்த்தம் நம்ம இதை என்ன பண்றோம் அப்படின்னா சல்ஃபோனேட் பண்றோம் ஃபர்ஸ்ட். இட் இஸ் ட்ரீட்டட் வித் கான்சென்ட்ரேட்டட் சல்ஃபியூரிக் ஆசிட் at 373 கெல்வினுக்கு. சரியா? ஸோ அப்போ இந்த இடத்துல சல்ஃபோனேஷன் ஆஃப் ஃபீனால் இருக்கும். ஸோ நைட்ரேஷன் எப்படி நம்மளுக்கு மிக்சர் கொடுக்குதோ அதே மாதிரி இந்த சல்ஃபோனேஷனும் ஆர்த்தோ அண்ட் பாரா சப்ஸ்டிடியூட்டட் காம்பவுண்ட் நமக்கு கொடுக்க போகுது. அப்போ 2 காம்பவுண்ட் கிடைக்கும். ஒன்னு ஆர்த்தோ சப்ஸ்டிடியூட்டட் சல்ஃபோனிக் ஆசிட், இன்னொன்னு வந்து பாரா சப்ஸ்டிடியூட்டட் சல்ஃபோனிக் ஆசிட், பென்சீன் சல்ஃபோனிக் ஆசிட் கிடைக்கும். சரியா? இந்த மாதிரி நம்மளுக்கு மிக்சர் கிடைக்கும். இப்போ இந்த மிக்சர்ஸ் நம்ம என்ன பண்ண போறோம்? அப்படியே இந்த மிக்சர்ஸ் ரெண்டுத்தையும் நம்ம கான்சென்ட்ரேட்டட் நைட்ரிக் ஆசிட் போட்டு ஹீட் பண்றோம். அப்போ இந்த இடத்துல நைட்ரோ குரூப் உள்ள இன்ட்ரோடியூஸ் ஆகும். SO3H குரூப் சல்ஃபோனேஷன், டீசல்ஃபோனேஷன் இந்த இடத்துல நடக்கும். ஸோ நைட்ரேஷன் ஸ்டார்ட் ஆகுது, சல்ஃபோனேஷன் ரிமூவ் ஆகுது. அதாவது இந்த சல்ஃபோனிக் ஆசிட் குரூப் வந்து ரிமூவ் ஆக ஆரம்பிக்குது. ஸோ இந்த இடத்துல நடக்கக்கூடிய ப்ராசஸ் ரெண்டுத்தையும் நான் எழுதுறேன். ஸோ நைட்ரேஷன் அண்ட் டீசல்ஃபோனேஷன். சரியா? ஸோ இந்த 2 ப்ராசஸும் தான் இங்க நடக்க போகுது. ஸோ நம்மளுக்கு ஃபைனல் ப்ராடக்ட் என்ன கிடைக்கும்? பிக்ரிக் ஆசிட் கிடைக்கும். OH, NO2, NO2 and NO2 பிக்ரிக் ஆசிட். ஸோ இந்த ப்ராசஸ் மூலமா கிடைக்கக்கூடிய பிக்ரிக் ஆசிட்னுடைய ஈல்டு வந்து நம்மளுக்கு நிறைய இருக்கு. அதனால இப்போ நம்ம எந்த ப்ராசஸ் யூஸ் பண்றோம் அப்படின்னு பார்த்தோம்னா இந்த ஃபர்ஸ்ட் ஃபீனால் கான்சென்ட்ரேட்டட் சல்ஃபியூரிக் ஆசிடோட ட்ரீட் பண்ணி சல்ஃபோனிக் ஆசிட்ஸ் ஃபார்ம் பண்ணி சல்ஃபோனிக் ஆசிட்ஸை நம்ம நைட்ரேட் பண்ணும் பொழுது நமக்கு பிக்ரிக் ஆசிட் கிடைக்கும். ஸோ இதுதான் கம்ப்ளீட் நைட்ரேஷன் ஆஃப் ஃபீனால். ஸோ நம்ம 2 விதத்துல பார்த்துருக்கோம். ரெண்டுமே வந்து எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் வியூக்கு ரொம்ப ரொம்ப முக்கியம். அதுல ரொம்ப முக்கியம் எது அப்படின்னு பார்த்தோம்னா இந்த ஸ்டீம் வலாட்டைல் லெஸ்
volatile ரொம்ப முக்கியம். ஸோ கண்டிப்பா வந்து இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லான வீடியோவா இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். நம்ம என்னதான் புக்ல வந்து லைனா படிச்சாலும், அந்த கான்செப்ட்ட வந்து நம்மளுக்கு புரிஞ்சுக்கிட்டா மட்டும் தான் நம்மளால ஒரு கொஸ்டினுக்கு சொல்யூஷன் வந்து குடுக்க முடியும். ஸோ இந்த வீடியோ அந்த மாதிரியான ஒரு வீடியோவா இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். வீடியோ பிடிச்சிருக்கு அப்படின்னா லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. மறக்காம சேனல சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. இதே மாதிரி இன்னொரு கன்டென்ட்டோட, இன்னொரு கான்செப்ட்டோட நெக்ஸ்ட் வீடியோல உங்கள பார்க்குறேன். தேங்க் யூ.